அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். ஏற்கனவே நான் ஸ்வயம் கோர்ஸில் டீச்சிங் ஸ்கில்ஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணியிருந்தேன். இப்போது அடுத்ததாக ஸ்டூடெண்ட் சைக்காலஜி அப்படின்ற ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணியிருக்கேன். அந்த கோர்ஸில் நீங்களும் சேர விரும்பினால் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். வாங்க கூகுள் எடுத்துகிட்டு கூகுளில் ஸ்வயம் அப்படின்னு டைப் பண்ணிவிடுங்க. swayam.gov.in நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3 கோடு இருக்கிறதுல கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஆல் கோர்சஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே இங்கே சர்ச் கோர்சஸ்ன்னு இருக்கும். அங்கே போயிட்டு ஸ்டூடெண்ட் சைக்காலஜி அப்படின்னு டைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாக்டர் ரேணுகா தேவி அப்படின்னு இந்த கோர்ஸ் நேம் வரும். அங்கே கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண உடனே அந்த கோர்ஸுக்குள்ளே போயிட்டு ஜாயின்னு கேட்கும். நீங்கள் ஜாயினை நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பர்சனல் ப்ரொஃபைல்னு கேட்கும். அந்த பர்சனல் ப்ரொஃபைலில் நீங்கள் ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே அதில் வந்துடும். உங்களுடைய நேமு, ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே அதில் வந்துட்டுருக்கும். நீங்கள் கீழே ஐ அக்ரி டு த டேர்ம்ஸ் அப்படின்ற இந்த காலமும் இன்னொரு விஷயமும் இருக்கும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு அக்ரி கொடுத்துட்டிங்கன்னா கீழே அப்டேட் அண்டு ஜாயின் த கோர்ஸ்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டூடெண்ட் சைக்காலஜி அப்படின்ற கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணதாக அர்த்தமாகும். இந்த கோர்ஸானது மொத்தம் 8 வாரங்கள். அதில் ஃபஸ்ட் வாரம் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ், செகண்ட் வாரத்தில் ஸ்டூடெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், டைப்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ், வீக் 3ல் சைக்காலஜிக்கல் டெஸ்ட் அண்ட் இன்வென்ட்ரிஸ், வீக் 4ல் ஸ்டூடெண்ட் மோட்டிவேஷன், வீக் 5ல் ஃபிசிக்கல் அண்ட் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், வீக் 6ல் எமோஷனல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், வீக் 7ல் நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங், வீக் 8ல் கவுன்சிலிங் ஸ்கில்ஸ் அண்ட் சம்மரின்னு இந்த 8 வாரமே நீங்கள் ஏற்கனவே பிஎட் மற்றும் எம்எட்ல நீங்கள் படித்தது தான். அதனால் இந்த கோர்ஸும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த கோர்ஸில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி 70 மார்க் எக்ஸ்டர்னல், 30 மார்க் இன்டர்னல்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் பெறுவதற்கு இன்டர்னலில் 30 மார்க்குக்கு அட்லீஸ்ட் 10 மார்க்காவது நீங்கள் எடுத்தாகணும். அது ஆவரேஜ் அசைன்மெண்ட் ஸ்கோராக அதை கால்குலேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 70 மார்க் எழுதக்கூடிய எக்ஸ்டர்னல் எக்ஸாமில் நீங்கள் 30 மார்க்கு நீங்கள் எடுத்தாகணும். இவை ரெண்டுமே எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தான். அதனால் நீங்கள் 10 ஒரு 30 மினிமம் நீங்கள் 40க்கு மேலே எடுத்தால் தான் பாஸ்ன்னு இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு செக்ஷன்லேயும் அதாவது 30க்கு 10 மார்க்கும் 70க்கு 30 மார்க்கும் நீங்கள் பெற்றிருந்தால் மட்டும்தான் நீங்கள் சர்டிஃபிகேட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்றதையும் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னை போலவே நீங்களும் இந்த ஸ்டூடெண்ட் சைக்காலஜி அப்படின்ற கோர்ஸையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். நீங்கள் அனைவரும் இந்த ஸ்வயம் கோர்ஸில் சிறந்த முறையில் படித்து முடித்து சர்டிஃபிகேட் வாங்கும்படியாக உங்களை நீங்கள் உயர்த்தி கொண்டு உங்களுடைய கற்றலை மேம்படுத்தி கொள்ளுமாறு நான் உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.